காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் பட்சத்தில் 13வது சட்ட திருத்தத்தை வலியுறுத்த வேண்டுமென பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். வெள்ளியன்று சென்னையில் பாரதிய ஜனதாவின் மாநில அலுவலகம் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு, காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க முடிவெடுக்கும் முன் மத்திய அரசு தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும், காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் பட்சத்தில் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வலியுறுத்துவதுடன், இலங்கை வாழ் தமிழர்களின் பாதுகாப்புக்கும் சம உரிமைக்கும் தமிழக மீனவர்களின் நலன் குறித்தும் வாதிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். Foreign relationship-related matter and also the question of the sentiments of the people are involved. Keeping all these things in mind, government should take a considered view and then final decision has to be taken. மத வேற்றுமையை தூண்டிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் மீது தேர்தல் கமிஷனில் அளித்துள்ள புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய வெங்கையா நாயுடு, மத்திய அரசின் 450க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களுக்கு நேரு குடும்பத்தைச் சேர்ந்த இந்திரா, ராகுல் பெயர்களே சூட்டப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்றும், இதுகுறித்தும் தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்கப்படும் என்றும் கூறினார்.